பிரபஞ்சம் உருவான காலத்தில் உலகை படைப்பது என்ற பொறுப்பு பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தை உருவாக்க தேவையான வேதங்கள் அவரது மனதில் இருந்தன. ஒருநாள் பிரம்மா ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. மதுவும் கைடபனும் என்ற இரண்டு சக்தி வாய்ந்த அசுரர்கள் தோன்றினர். அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். வேதங்கள் இருந்தால்தான் உலகம் இயங்கும் என்று நினைத்த அவர்கள் பிரம்மாவின் மனதிலிருந்த வேதங்களை திருடி அவற்றை பாதாளத்தில் மறைத்துவிட்டனர். வேதங்கள் இல்லாமல் உலகப் படைப்பு நிறுத்தப்பட்டது. பிரம்மா கவலையில் மூழ்கினார். உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பிரம்மா மகாவிஷ்ணுவை வேண்டினார். அப்போ விஷ்ணு ஒரு விசேஷ அவதாரம் எடுத்தார். ஹயக்ரீவர் அவதாரம். விஷ்ணு மனித உடலும் குதிரை தலையும் கொண்ட ஹயக்ரீவர் என்ற அவதாரமாக தோன்றினார். இந்த வடிவம் ஏன்? குதிரை சமம் வேகம் பிளஸ் அறிவு பிளஸ் சக்தி. மதுவும் கைடபனும் மீது பெரிய போர் செய்தார். நீண்ட போருக்கு பிறகு அசுரர்களை வீழ்த்தி திருடப்பட்ட வேதங்களை மீட்டார். உலகம் மீண்டும் உருவானது. ஹயக்ரீவர் வேதங்களை பிரம்மாவிடம் கொடுத்தார். இந்த அவதாரத்தின் அர்த்தம் ஹயக்ரீவர் சமம் கல்வி, ஞானம், வேத அறிவு. அதனால்தான் இன்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். படிப்பில் வெற்றி பெற ஹயக்ரீவரை வழிபடுகிறார்கள்.